இவங்க கொஞ்சம் நெஞ்சமாக பண்ணாங்க, இவங்க கடந்த காலத்தை சொல்கிறேன். ஸோ அது வந்து இப்போ வந்து இவங்களுக்கு வந்து சுழட்டி அடிக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு வேலை ஒரு லிமிட்டுக்கு மேலே நம்ம அதை தான் நம்ம சொல்ல முடியும். ஒரு கட்டத்துக்கு மேலே அது நல்லா தெரியும் சார். குடும்ப கட்சி, அக்மார் குடும்ப கட்சி, அது இன்னும் சொல்லப்போனால் இது குடும்ப கட்சியில் நீங்கள் வந்து இந்தியா ஃபுல்லாக நீங்கள் தேர்வு செஞ்சீங்கன்னா வடிகட்டின என்ன சொன்னது ஜமக்காலத்தில் வடிகட்டின ஒரு அல்ட்ரா சுத்தமான குடும்ப கட்சி அது. ஆனால் அப்பா விஷயத்தில் இது வரைக்கும் தப்பா அவர் எதுவும் பேசுறதா தெரியல எனக்கு. யார் அன்புமணி இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா காலில் விழுந்து கதறி எழுதாங்க, வாட்டர் பாட்டில் தூக்கி அடிச்சாரு. ஸோ இந்த மாதிரி கேட்டால் இவர் பேசக்கூடியதில் கேட்டால் டைரெக்டாக அன்புமணியை வந்து பிளேம் பண்ணுற மாதிரி, அன்புமணியோட கேரக்டரை வந்து அசாசினேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அன்புமணி கொஞ்சம் நிதானம் பேசுகிற மாதிரி தான் இருக்குது. மற்ற கடந்த காலத்தில் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து துண்டு சீட்டுன்னு பேசினார், டயர் நக்கிகள்னு பேசினார், ஜி.கே. மணி போய் நீங்கள் என்ன சட்டமன்றத்தில் கிழிக்க போறீங்களான்னு கேட்டார். இதெல்லாம் கடந்த காலத்தில் நடந்தது. இப்போ இந்த பிரச்சனையில வந்து அன்புமணி எதுவும் வந்து வார்த்தை பிரயோகங்கள் ரொம்ப அளந்து தான் விடுறாரு. அப்பாவை விமர்சிக்கிறோம், கடுமையாக விமர்சிக்கவே இல்லை, இது வரைக்கும் விமர்சனமே பண்ணல. பட் எதிர் நடவடிக்கைகள், அந்த எதிர்ப்பு நடவடிக்கை பண்றாரு. அவர் கட்சியை விட்டு நீக்கிறாரு, இவர் சேர்க்கிறாரு.